ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் சாம்பார். எப்படி ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சாம்பார் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு வேக வைக்கிறப்பவே இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து வேக வச்சிட்டோம் அப்படின்னா பருப்பு வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காயில் உள்ள தோல் எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபுல்லாக ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடாமல் இந்த மேலே லைட்டாக ஒரு மாதிரி கொரப்பாக இருக்கும், அதை மட்டும் நம்ம வந்துட்டு பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மட்டும்தான் எடுக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க, அப்போ ஒரு மாதிரி வலுவலுன்னு போயிட்டு குழம்பு வந்துட்டு நல்லா இருக்காது. இப்போது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. பருப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேக விட்டுற வேணாம், ஒரு 50% மட்டும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் காய் போடுறப்ப அது கூட வெந்து வர்றப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாயும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். குழம்புக்கு தேவையான வெங்காயம் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தாளிக்கிறப்ப வந்துட்டு நல்லாயிருக்கும், நீட்டமாக போட வேண்டாம். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் புடலங்காய் செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். புடலங்காயில் பண்ணாலுமே இந்த குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. காயுமே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இது கூடவே நம்ம சாம்பார் தூள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான். வீட்டில் அரைச்ச பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கி கூட சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க, இல்லைனா குழம்பு பொடி கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே கலர் சூப்பராக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அப்போ தான் குழம்பு கொதிச்சு வர்றப்ப கொத்தமல்லியோட ஃப்ளேவர் எல்லாமே குழம்புல இறங்கி சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கட்டும். 2 செல் தேங்காய் சிலை திருவி எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு அரைக்க வேணாம், இந்த மாதிரி திருவி சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டு தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போது நம்ம குழம்புக்கு தாளித்து விட்டுடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உளுந்தும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டை வத்தை மட்டும் எடுத்திருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இருக்கட்டும். இந்த சைட் பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு திக்காக வந்துருச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து வச்சுருந்ததை இந்த குழம்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பீர்க்கங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே வந்துட்டு நீங்கள் சைடிஷாக வந்துட்டு ஏதாச்சும் கீரை பொரியல் ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.